இந்த ரிஷப ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? அவங்களுக்கும் நிறைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, இல்லை நிறைய கனவுகளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இடம் வாங்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், நிறைய விஷயங்கள், நிறைய கனவோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் இருக்கு ரிஷபராசிக்கு? பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க இப்போ இந்த சனி வக்கரமாகும் போது இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரிஷபத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு. இவங்களுக்கு யோகாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். அந்த சனி வக்ர பயிற்சியில சனி வக்ர பயிற்சி வெரி குட். அப்போ டெவலப்மெண்ட் தானே அது. ஆமா சார், பின்ன எப்ப சனி வக்ர பயிற்சி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். ரொம்ப பவர்ஃபுல். நீங்க அந்த தெய்வங்களை போய் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உடனடி பலன், கை மேல பலன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அப்படின்ற எங்களுடைய அருமையான ஒரு சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிரபலமாக்கி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக ஒரு பாசிட்டிவாக கொடுத்து இன்னும் உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்கோம், ஜோதிடர்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டாந்து உங்களுக்காக கொண்டாந்து சேர்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லா வீடியோலையும் ஒரு ஜோதிடர்கள் கேட்குற கேள்விக்கு பதிலுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுதாங்க எங்களை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் மாமணி, ஜோதிடர் ரத்னா, ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு இப்போதாங்க சனி பயிற்சி முடிஞ்சுது. சனி பயிற்சி முடிஞ்ச உடனே சனி வக்ர பயிற்சின்னு ஒன்று இருக்கான். அந்த சனி வக்ர பயிற்சி எப்போ வருது, அதனால இந்த 12 ராசிகளுக்கான நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அவரையே சந்திப்போம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் பஞ்சநாதன் அவர்களே கேட்டுருவோமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்லை. இந்த ரிஷப ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? அவங்களுக்கும் நிறைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, இல்லை நிறைய கனவுகளோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இடம் வாங்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், நிறைய விஷயங்கள், நிறைய கனவோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் இருக்கு ரிஷபராசிக்கு? பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ஒரு கூட்டத்தில் தனித்துவமாக தெரிவாங்க. அந்த முக வசீகரம், அந்த முக அழகு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சொடிவா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் ரிஷபராசிக்காராது. அந்த கலைகள்ல பெரிய பெரிய ஆர்வம் இருக்கும், நிறைய சாதிக்கணும். ஏன்னா காரணம் சுக்கிரன் தான் ரிஷபராசிக்கு. இப்ப இந்த சனி வக்கரமாகும் போது இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரிஷபத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு. இவங்களுக்கு யோகாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். ரொம்ப நேர்மையா செயல்பட்டா பெரிய பெரிய யோகங்களை கொடுத்துருவார். ஒரு ஃபாரினுக்கு முயற்சி பண்றீங்க, நேர்மையான வழியில முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை தப்பான வழியில முயற்சி பண்ணா சிக்கல் வருது. என்ன தப்பான வழின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஜரியா சர்டிஃபிகேட் கொடுக்கறது, இல்லை ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, நீங்களே அனுபவம் இல்லாமலேயே ஒரு தப்பான ஒரு கம்பெனி பேரை போட்டு நீங்களே சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்கறது, அப்படி உள்ளவங்களுக்கு தான் சிக்கல். மற்றபடி பெரிய பெரிய உயர்வுகள் வரும். அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இப்போ நல்ல கூடி வரும். இப்போ ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா, மனைவி வந்த பிறகு சிலருக்கு முன்னேற்றம் வருது இல்லை லைஃப்ல, அது நீங்க அந்த சுக்கிரனை வச்சுதான் இருக்கு. ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரன் 3, 6, 10, 11 ஸ்தானங்கள் இருக்காரு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் மேரேஜில் நான் ஜெயிச்சேன்பாங்க. அது மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க என் வாழ்க்கையில முன்னேற்றம். பல பேர் அப்படி சொல்லக்கூடிய ஆண்கள் எல்லாம் பாருங்க, அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் அந்த அமைப்புல இருக்கும். அந்த சுக்கிரன் அவ்வளவு முக்கியம் திருமண வாழ்க்கையில. இப்ப திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். வெரி குட். நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகிறது. இவங்க குடும்பத்துல கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வெரி குட். இப்போ பிசினஸ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க பிசினஸ் அக்ரிமெண்ட் இப்போ புதுசா போடுவாங்க. அந்த சனி வக்ர பயிற்சியில. சனி வக்ர பயிற்சி வெரி குட். அப்போ டெவலப்மெண்ட் தானே அது. ஆமா சார், பின்ன எப்ப சனி வக்ர பயிற்சி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். ஏன்னா நிறைய கனவுகள், நிறைய விஷயங்கள் வெற்றி அடையணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வக்கரம்னா என்னமோ ஒழிச்சு பயந்து இருப்பாங்க பாருங்க. நீங்க நிறைய பாசிட்டிவா சொல்றீங்களே, அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும். நிச்சயமா இது நம்ம கோச்சார பலன்கள் இப்படி இருக்கு. அவங்க சொந்த ஜாதகத்திற்கு பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ அவங்கவுங்க ஜாதகப்படி இன்னும் பாசிட்டிவ் பலன்கள் இருக்கும்.
இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பல பேர் வந்து இப்போ சொந்த வீடு வாங்குவாங்க. வெரி குட். இப்பவே அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, ஆனா அதுக்கான அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த முயற்சியெல்லாம் நல்லா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த விஷயம். கேது 4ல் உட்கார்ந்துருக்காரு. இந்த வக்கர சனி பயிற்சி காலத்துல நம்ம பார்க்க வேண்டியது கேது 4ல் இருக்காரு. 4ல் இருக்காருனாலே கொஞ்சம் நம்ம ஹெல்த் முக்கியம். ஆமா. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா. இன்னொரு பக்கம் சனியுடைய வக்கரச்சனியுடைய பார்வை இருக்கு பாருங்களேன், அது வந்து இவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விழருது. அப்ப யாருக்கெல்லாம் வந்து நீங்க இவங்க ஒரு தொழில் செய்யறாங்களோ இல்ல பிள்ளைகள் வளர்ப்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல் தெய்வங்கள் இருக்கும் இல்லையா? ஆமா. கருப்பசாமி, கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன், பவர்ஃபுல். வெரி குட். ரொம்ப பவர்ஃபுல். நீங்க வந்து அந்த தெய்வங்களை போய் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உடனடி பலன், கை மேல பலன். சூப்பர் சூப்பர். ரிஷபராசிக்காரங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன் கிடைக்க போகுது. வெரி குட். இப்போ வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா. டெஸ்டிங் பேபிக்கு முயற்சி பண்ணலாமா, செயற்கை முறை கருத்தரித்தல் எப்படி இருக்கும், அவங்களுக்குலாம் இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ வக்கர சனி பயிற்சி காலத்துல நடக்கும். வெரி குட். இது ஒரு பக்கம். இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல பார்த்து போகணும். சிலருக்கு காலில் அடிபடுற அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போ வண்டி வாகனங்களை பார்த்து போறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேலை பார்க்குறவங்களே சில பேர் இப்போ படிப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிச்சாங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். வெரி குட். சூப்பர். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கே சார். நார்மல் கோர்ஸ் படிக்கிறத விட ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் இருக்கு. ஆமா, இன்னும் நல்லா இருக்குமே. ஃப்ரீயா இருக்கும், ஃப்ரீயா படிக்கலாமே, எங்கேயும் போக வேண்டியதெல்லாம் அலைச்சல். ஆன்லைன்ல இப்ப நிறைய ஆன்லைன்லயே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ரொம்ப நல்லது. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா நீங்க ஒரு ஐடியா கொடுக்கலாம். ரிஷபராசிக்காரங்களா இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப ஆரம்பிச்சாங்கன்னு ஜெயிச்சுடுவாங்க. வெரி குட். வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸே கூட பண்ணலாம். ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் பண்ணணும். எவ்வளோ பேர் நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ், ஆன்லைன்லேயே படிப்பு என்னென்னவோ நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சியில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு ஐயா தைரியமாக சொல்கிறாங்க. என்னைக்கு சார் வருது சனி வக்கர பயிற்சி? ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. வெரி குட். நவம்பர் 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போகிறது. ஸோ இந்த லாங் கேப் இருக்கு. ஜூலை 15, ஆகஸ்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கு, செப்டம்பர் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது, அக்டோபர் ஃபுல்லாக இருக்குது, நவம்பர் எண்டு 30ல் தான் வக்கர நிவர்த்தி. ஸோ சச் அ லாங் பீரியட் வச்சுப்போமே. வெரி குட். அவ்வளோ நாள் இருக்கிறாங்க தான் அந்த பயிற்சி முக்கியத்துவம் ஆகுது. இந்த சார் இந்த சனி பயிற்சிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சிக்கும் இந்த நலனில் வேறு ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குமா சார்? ஏதாவது மாறுபடுமா? ஏதாவது? நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, சனி பகவானுடைய பயிற்சியில நம்ம சில ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்போம். அந்த வேலை விஷயத்தை ஏனோ நமக்கு வேண்டான்னு சில ஆர்டர் வந்து கூட வேண்டான்னு சொல்லியிருப்போம். சில நேரங்கள்ல ஒழுக்கம் தவறின வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த சனி வக்கர பயிற்சி காலம் இதெல்லாம் யோசிக்க வைக்கும். ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டோம், மிஸ் பண்ணினோம், ஏன் இந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணினோம், கரெக்ட் பண்ணி இருந்தா நம்ம ஒழுக்கமா இருந்தா நல்லா இருந்திருப்போம், யோசிக்க வைக்குது காலம். வெரி குட். அதுதான் முக்கியம். அப்போ ஒரு மனிதனை நின்று நிதானமாக யோசிக்க வைத்து அடுத்த ஸ்டெப்ல அதை முன்னேற்றி விட்டுரும். வெரி குட். அதனால தான் அந்த வக்கரம் தேவைப்படுறது. சூப்பர் சூப்பர். நன்றி சார். சந்தோஷம். இந்த ராசி இந்த சனி வக்கர பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பரிகாரத்தோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இந்த சனி வக்கர பயிற்சியில் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம ஐயா டாக்டர் பஞ்சநாதன் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாலும் ஐயாவை நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் வேணுன்னா ஒரு அழகாக லொக்கேஷன் அனுப்புவார். ஆஃபீஸ் வந்து டி நகர்லேயும் இருக்குது, நங்கநல்லூர்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நேர்லேயே வந்து பார்த்தா நல்லது. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ளீனாக பரிகாரத்தோடு உங்களுக்கு எப்படி பலன்கள் நடந்தது எல்லாமே அழகாக சொல்லிடுவாங்க. இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஐயா கிட்ட நீங்கள் நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யோகம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே ஐயா சொல்லுவார். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.